Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஏஜியோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஏஜியோலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ ப்ரைஸ்க்கு பை பண்ணியிருக்கேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோட ப்ரைஸுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் வந்து ஓப்பனே பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கிளியராக பாருங்கள். தென் வந்து நான் வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது எப்படி வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இதில் நிறைய ப்ராடக்ட் வந்து நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் ப்ராடக்ட்டில் வந்து ஆஃபரில் வந்து அவைல் பண்ணி வாங்கினது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் இந்த ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுலேயும் ஒரே ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றும் ஒரு குவான்டிட்டி தான், செகண்ட் ஒன்றும் ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து லெகின்ஸ்க்கு நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. பட் இப்போது லெகின்ஸ்க்கு இந்த ஆஃபர் வந்து அவைலபிள் இல்லை. கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் வந்து வரும்போது நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எஸ் சைஸில் சூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே சேம் ஒரு குவான்டிட்டி தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 407 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரவாசா குர்த்தி தான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் பிக்சரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நேர்லேயுமே சேம் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஃபியூஷன் பிராண்டில் வந்து பை பண்ணியிருக்கேன். இப்போல்லாம் வந்து அவாசா நம்ம எந்த ப்ராடக்ட் வந்து ஏஜியோவில் ஆர்டர் பண்ணாலுமே டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டேக் மோஸ்ட்லி இருக்கிறதில்ல. இந்த மாதிரி கார்டு மாதிரி தான் அட்டாச் பண்ணி போடுறாங்க. ரிட்டனுமே வந்து நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து டேக் இல்லைனாலுமே நம்மளுக்கு ரிட்டன் எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்குள்ளே ஒரு ஒயிட் கலரில் அந்த மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா, கிளாத்தில் சைடில் ஸ்லிப் மாதிரி, அதில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது ஒரு அனார்கலி டைப் குர்த்தி தான். வெஸ்டர்ன் நல்ல ஒரு காலர் டைப்பில் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூலாம் வேணும்னா சொல்லுங்கள். மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் இன்றைக்கி அன்பாக்சிங் என்னென்ன ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் காமிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு மெரூன் கலர் குர்த்தி. இதுவுமே பாருங்களேன், நம்மளுக்கு வந்திருக்க டேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து அந்த லிவா சர்டிஃபிகேட் போட்டு அவாசா பிராண்டுன்ற அந்த டேக் இருக்கும். பட் இப்போலாம் வந்து அந்த டேக் மிஸ்ஸிங் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஆஃபரில் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மெரூன் கலரில் கிராண்டான ஒரு ஃபுல் லென்த் அனார்கலி குர்த்தி தான். நல்ல ஒரு சூப்பர் பிரிண்டிங் ஒர்க்கில் வந்து செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குர்த்தி. நல்லா கிராண்டாக இருந்தது. இதுக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஷால் பேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளைன் ஷாலில் கொஞ்சம் ஒர்க் ஷால் மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் சேம் ஒரு குர்த்தி தான் வந்து வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து ஃபியூஷன் பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம நிறையா டைம் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறையா டைம்லாம் நீங்கள் ரொம்ப நினச்சிக்காதீங்க. இது ஆல்ரெடி நான் இந்த குர்த்தி வந்து காமிச்சிருக்கேன். கரெக்டாக வந்து எல்போ அளவுக்கு தான் ஸ்லீவ்ஸ் இருக்கும். ப்யூர் காட்டன், நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் இது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகாது. நல்லா வந்து ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாக்ட் ஃபிட்டிங்கில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நானும் டெய்லியும் சின்னதாவது ஒரு ஷார்ட்ஸாவது ஒரு வீடியோவாவது போடணும்னு நினைக்கிறேன். பட் என்னால் முடியவே மாட்டேங்குது. இப்போல்லாம் நான் வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இன்ஸ்டாவோட லிங்க் வேணால் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டாவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் டெய்லி அப்டேட், அதாவது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போடுறேன். ஸோ அதில் வந்து ஏஜியோ பற்றியோ இல்லை நான் சேல் பண்ணுறத பற்றியோலாம் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வந்து மெயினான ஒரு வீடியோ போடணும். அவாசா பேரில் நிறைய ஸ்கேம் நடக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸு. என்கிட்டே வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி நான் வந்து ஆர்டர் பண்ணேன் சிஸ்டர் ஒரு இடத்துல, அவங்க வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரீசெண்டாக எனக்கே வந்து ஒரு அப்ளிகபிள் ஆச்சு. அது எப்படி, அது என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடணுமா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து அவாசா வந்து வெளியில் வேறு ஒருத்தவங்கள்ட்டலாம் வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும், இப்போ அவங்க வந்து சிஓடி கிடையாது, இந்த பேமெண்ட் கிடையாதுன்றத கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பல்காக வாங்கும் போது அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வேணுமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ இவங்க வந்து
இவங்கனால வேறு யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம வந்து அந்த வீடியோ போடும்போது கமெண்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஒரு சைடு ஓப்பன் குர்த்தி தான். அவாசா பிராண்டு தான். இந்த பேட்டர்ன்லாம் நான் பார்த்ததே கிடையாது. சரி ஓகே, அப்படி இப்போ ஆஃபரில் போட்டிருக்கவும் நான் வந்து ஓகேன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். சேம் நல்லா இருந்தது. ரேயான் மெட்டீரியலில் இருக்குது. ஒரு மாதிரி ஹாஃப் ஒயிட் கலர், ஒரு மாதிரி சாண்டில் கலரில் இருந்தது. மெரூன் கலரில் வந்து பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மெரூன் கலர் பட்டியாலாவோ லெகின்ஸோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து நான் வந்து எங்கள் ஷாப்பில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து போடலாமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாரீஸாக இருக்கட்டும், குர்த்திஸாக இருக்கட்டும், தென் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் வேணுமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். தனியாக ஒரு குரூப் வந்து நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த குரூப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆஃபரில் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா தீபாவளிக்கெலாம் இப்போ நியூ இயர்க்குலாம் நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூவில் இருந்தது. ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி சாண்டிலில் பிரிண்ட், மாவு பிரிண்ட் மாதிரி இருந்தது. எனக்கு இந்த பேட்டர்ன் அந்த அளவுக்கு இந்த கலர் பிடிக்கல, பேட்டர்னும் பிடிக்கல. பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்சல் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காமிக்கலாம். வீடியோ ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஸ்கேம் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோவாகவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷர்ட் தான், கிட்ஸோட ஷர்ட் தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். DNMX பிராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பாயிண்ட் கர்வ் பிராண்டு. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.